வெல்கம் டு வெற்றி விமர்சனம். சிசு இந்த படத்தை பற்றி நச்சுன்னு இருக்கிற 4 விஷயத்த பட்டுன்னு படாருன்னு சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி முதல் விஷயமா நம்ம பார்க்குறது, இந்த படத்தில் வயலன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வயலன்ஸ் தான் படமே. அந்த மாதிரியான தெறிக்க ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் வயலன்ஸ் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தான். வகையான வயலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சாப்டர் பை சாப்டராக இந்த படத்தை பிரித்த விதம் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 சாப்டர் பிடிச்சிருந்தது. அதில் ஒன்று மோட்டார் நியம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்கமிங் அப்படிங்கிற அந்த சாப்டர் சரியாக இருந்தது. அதே மாதிரி இந்த பீரங்கி வச்சு ஒரு சாப்டரை கன்வே பண்ணியிருப்பாங்க, லாங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 சாப்டர், மொத்தம் 7 சாப்டர், இந்த 3 சாப்டர் நமக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பார்த்தா எந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம், அதாவது ஹீரோவுடைய கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு ரொம்ப கெத்தாக அமைச்சிருக்காங்களோ அதை விட கெத்தா வில்லன் கதாபாத்திரத்தை இவங்க அமைச்சிருக்கிறதுனால தான் இந்த சிசு சிறப்பான சம்பவமாக ஆயிடுச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய மேக்கிங் டீமை சொல்லவே வேணாங்க. தக்காளி A to Z பயங்கரமான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு பக்கம் ஸ்டண்ட்டு, இன்னொரு பக்கம் VFX, இன்னொரு பக்கம் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது இந்த ஸ்டண்ட் டீமுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் சொல்லி ஆகணுங்க. தக்காளி ஒவ்வொரு சீன்லேயும் உசுரை கொடுத்து ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அதே மாதிரி இறுதியாக இந்த படத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்னிங்கும் தரேன். தயவு செய்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போடாதீங்க. உடம்பெல்லாம் கூசுற அளவுக்கான வயலன்ஸ் சீன்ஸை ரொம்ப வகையாக வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம்.